பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. டேய் வருண், ஆதி போ ஓகே தானே? ஹார்ட் அர்ஜுன் இப்போ நல்லா இருக்கண்டா, வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன். சரிடா வருண், பார்த்து அவனை பத்திரமா கூப்பிட்டு போ. டேய் வருண், அப்புறம் அவன்கிட்ட மீட்டிங் நல்லபடியா முடிஞ்சதுன்னு சொல்லிடுறான். சரி மச்சான். ஓகேடா வருண், பாய்டா. ஓ ஷிட், ஐயோ மீட்டிங் டென்ஷன்ல வைஷ்வ நம்ம ரூம்க்கு வர சொன்னதே மறந்துட்டோமே. அவங்க வந்துட்டு போயிருந்திருப்பாங்களோ கடவுளே. ஐயோ இப்போ என்ன பண்றது? சரி ஓகே, கால் பண்ணி கேபினுக்கு வர சொல்லலாம். ஹாய் அர்ஜுன். ஹாய் வைஷு, சாரி டி, அது மீட்டிங் இருந்துச்சா, அதான் உன்னை வர சொன்னதே சுத்தமா மறந்துட்டேன், சாரி. இட்ஸ் ஓகே அர்ஜுன், அதனால ஒன்றும் இல்லை. எதுக்கு வர சொன்னீங்க? இல்ல வைஷு, அது உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதான். சொல்லுங்க அர்ஜுன், என்ன விஷயம்? அது இப்போ இல்ல வைஷு, நாளைக்கு காஃபி ஷாப் வரீங்களா? நம்ம அங்க வச்சு பேசலாம். முக்கியமான விஷயம் சொல்றாரு, அதோட நாளைக்கு சொல்றேன்னு சொல்றாரு. எதை பத்தி பேச போறாருன்னு ஒன்றும் புரியலையே. வைஷு வைஷு என்னாச்சு? உங்ககிட்ட தான் கேக்குறேன், நாளைக்கு காஃபி ஷாப் வரல? நத்திங் அர்ஜுன், அது போலாம் அர்ஜுன், நாளைக்கு போலாம். ஓகே வைஷு. அப்போ ஓகே, நான் கிளம்புறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்னமா உடனே கிளம்புறேன்னு சொல்றா. ஐயோ வைஷு, கரப்பாம்பூச்சி கரப்பாம்பூச்சி. என்னது? உருகுதே மருகுதே ஒரே பார்வையாலே உலகமே சுழலுதே உன்னை பார்த்ததாலே. அர்ஜுன், கரப்பாம்பூச்சி எங்க இருக்கு அர்ஜுன்? வைஷு, அது வந்து நான் சும்மா தாண்டி சொன்னேன். என்ன சும்மா சொன்னீங்களா? ஆமாண்டி, அது சும்மா சொல்லி பார்த்தா என்ன பண்ணுவேன்னு பாக்குறதுக்காக சொன்னேன், சாரி. உங்களை எங்க நான் எவ்வளவு பயந்துட்டேன்னு தெரியுமா? சாரிடி, சாரி. சரி ஓகே, நான் கிளம்புறேன். அர்ஜுன், என்னாச்சு? வைஷு ப்ளீஸ், சாரி. புரியல, சாரியா? எதுக்கு? அது வந்து இதுக்குதான். ஐயோ டே அர்ஜுன், ஏன்டா இப்படி பண்ற நீ? வைஷு, அது சாரிடி, சாரி. இல்ல அர்ஜுன், அது ஒர்க் இருக்கு, நான் கிளம்புறேன். சாரி வைஷு. சரி ஓகே, நீ போ. அது உங்க கை. சரி ஓகே, அப்போ நான் கிளம்புறேன். சரிடி, பாய். அப்புறம் சாரி. ஐயோ டே அர்ஜுன், உனக்கு என்னடாச்சு? வரவரனே சுத்தமா சரியில்லடா. இப்பெல்லாம் நீ ரொம்ப ஓவரா வைஷ்ணவி கிட்ட பண்ணிட்டு இருக்கடா. ஐயோ உன்னை பத்தி என்னடா நினைப்பாங்க? ஐயோ வைஷ்ணவியை பார்த்தாவே எனக்கு என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் சரியா தப்பான்னு கூட தெரியல. ஆனா வைஷ்ணவி கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆனாலும் வைஷ்ணவி கிட்ட நான் என்னை பத்தியும் அனிதா பத்தியும் சொல்லாம இப்படிலாம் பண்றது ரொம்ப தப்பு இல்லை. ஒருவேளை வைஷ்ணவி கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னே தெரியல. ஒருவேளை நான் சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன பிடிக்காம போயிட்டுனா என்ன பண்றது? என்னாலும் சரி, வைஷு கிட்ட கண்டிப்பா அனிதாவை பத்தியும் என்னை பத்தியும் சொல்லி ஆகணும். அவங்க எப்படி நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, சொல்லாம இருக்கிறது ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் சொல்லணும் அவங்க கிட்ட. என்னாலும் சரி, வைஷு நாளைக்கு காஃபி ஷாப் கூப்பிட்டுட்டு போயிட்டு எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் வைஷு என்ன முடிவு எடுத்தாலும் அது ஓகே தான். இட்ஸ் ஓகே. என்ன நடக்கணும்னு இருக்கோ அதானே நடக்கும். இருந்தாலும் வைஷு கிட்ட எதையும் சொல்லாம இப்படிலாம் உங்ககிட்ட நடந்துக்கிறது ரொம்ப தப்பு. ஆமா, ஃபர்ஸ்ட் வைஷு கிட்ட நாளைக்கு எல்லாத்தையும் சொல்லணும். என்ன டாக்டர் மேடம், என்ன யோசனையில இருக்கீங்க? அதுனா உங்களுக்கு ஃபீவர் பரவாயில்லையா இப்போ? அது சரி. ஏன் ஃபீவர் சரியாகலைன்னா எனக்கு நீ ஊசி போலான்னு பாக்குறியா? இங்க பாரு, நான் இந்த ஊர்லயே நல்ல டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துட்டேன். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகே? அதுனா என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அப்புறம் நல்ல டாக்டர் இல்லையா? என்ன நம்பி எத்தனை பேஷண்ட்ஸ் வராங்கன்னு தெரியுமா? அதான்டா தன்யா, அண்ணனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. உன்னை நம்பி எப்படி இத்தனை பேஷண்ட்ஸ் வராங்க? ஆதியண்ணா, என்னடா இப்படி சொல்லிட்டீங்க? அண்ணா, நான் காலேஜ் டாப்பர் தெரியும்ல? இல்லடா தன்யா, அண்ணன் சும்மா தான் சொன்னேன். என் தங்கச்சி பத்தி எனக்கு தெரியாதா?
அந்த பயம் இருக்கணும். சரிங்க குட்டி இளவரசி. தன்யா குட்டி, ஏன்டா என்ன தூங்கல நீ? தூங்காம இந்த நேரத்துல அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க நீ? இல்லண்ணா, அது தூக்கம் வரல ஆதி அண்ணா, அதான் சும்மா இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன், மத்தபடி ஒண்ணும் இல்ல. பாருடா தன்யா குட்டி, அண்ணன் உன்னை கொஞ்ச நாளா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ சுத்தமா சரியில்லை. என்னடா ஏதாச்சும் ப்ராப்ளமா? டேய் ஆதி, இப்போ ஃபீவர் தேவலாமா? ஹாண்டா அர்ஜுன், இப்போ ஓகேடா. அர்ஜுனண்ணா, நீங்க இங்க? என்ன டாக்டர் மேடம், நான் இங்க வரக்கூடாதா என்ன? ஐயோ அர்ஜுனண்ணா, அப்படிலாம் இல்ல. சரி சரி, ஆதி கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதிலே சொல்லலையே. தன்யா, நானும் உன்னை கொஞ்ச நாளா வாட்ச் பண்ணிட்டு தாண்டா இருக்கேன். நீ சுத்தமா சரியே இல்லை. ஏன்டா ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஐயோ, என்ன ரெண்டு அண்ணனுங்களும் சேர்ந்து வந்து என்ன ப்ராப்ளம்னு கேக்குறாங்க. இப்போ என்ன சொல்றது? பேசாம நடந்தது எல்லாத்தையும் ரெண்டு பேர்கிட்டயும் சொல்லிடலாமா? சச்சா, வேண்டாம் வேண்டாம். வருண் மட்டும் இவ்வளோ ஹார்ஷா நம்ம கிட்ட பேசினது ரெண்டு பேருக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளார ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும். சச்சா, வேண்டாம் வேண்டாம். அதோட வருண் என்ன லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, நான் கான்ஃபிடென்ட்டா ரெண்டு பேர்கிட்டயும் சொல்லியிருப்பேன் நான் வருணை லவ் பண்றேன்னு. ஆனா வருணுக்கு தான் எனக்கு பிடிக்கவே இல்லைல்ல, பின்ன நான் எப்படி இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் சொல்ல முடியும்? தன்யாமா, உங்ககிட்ட தாண்டா கேக்குறோம், என்னடாச்சு? ஐயோ ஆதி அண்ணா, அர்ஜுனண்ணா, அப்படிலாம் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். அது கொஞ்ச நாளா ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் நிறைய ஒர்க் இருந்துச்சா, அதனால தான். மத்தபடி ஒன்றும் இல்லை. என்னடா தன்யா, ஒர்க் ரொம்ப அதிகமா இருக்கா? தன்யா, இதுக்கு தாண்டா சொன்னோம் நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டான்னு. நீ எங்கேயாச்சும் கேட்டியா? ஆமாண்டா தன்யா, நீ வேலைக்கு போகணும்னு அவசியமே இல்ல. நீ எதுக்காகடா வேலைக்கு போய் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கா? ஐயோ அண்ணா, ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்க? உங்க ரெண்டு பேருக்குமே தெரியும்ல, சின்ன வயசுல இருந்து எனக்கு டாக்டர் ஆகணுங்கிறது தான் பெரிய கனவுன்னு. நான் அதுக்காக தானே நான் கஷ்டப்பட்டு படிச்சேன். அதோட நல்லபடியா படிச்சு முடிச்சு இப்போ டாக்டராகவும் ஆகிட்டேன். இப்போ பிராக்டிஸ்ல இருக்கேன். இதெல்லாம் ஸ்டார்டிங் தானேண்ணா. நம்ம ஒரு சேவை செய்யணும் இறங்கிட்டோம். பின்ன கஷ்டத்துலலாம் பார்த்தா எப்படின்னா? தன்யா, எல்லாம் சரிதான்டா. அட்லீஸ்ட் நீ தனியா கிளினிக் ஸ்டார்ட் பண்ணாலும் பரவாயில்ல. நீ எதுக்குடா இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஒர்க்லாம் பார்க்கணும்? நீ ஊன்னு சொன்னா நாங்க நாளைக்கே உனக்கு ஒரு கிளினிக் கூட அரேஞ்ச் பண்ணி தருவோம்டா. ஆமாண்டா தன்யா, அது சொல்ற மாதிரி தனியா உனக்கு ஒரு கிளினிக் இருந்துச்சுன்னா நீ இந்த மாதிரி கஷ்டப்பட தேவையில்ல. அது என்ன அர்ஜுனண்ணா, நான் இப்பதான் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி ப்ராக்டிஸ்லயே இருக்கேன். ப்ராக்டிஸை நல்லபடியா முடிச்சதுக்கு அப்புறம் தானே அதெல்லாம் பத்தி யோசிக்கணும். அதோட உங்ககிட்ட தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கல, நான் கிளினிக்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணா அது என் சொந்த சம்பாத்தியத்தில் தானே. பின்ன இப்போ எப்படி நான் ஸ்டார்ட் பண்ண முடியும்? நீ ஏற்கனவே சொல்லியிருக்கதான், கிளினிக் நான் கண்டிப்பா என்னோட சொந்த சம்பாத்தியத்துல தான் வைப்பேன்னு. பட் நீ கஷ்டப்படுறத பார்க்கும்போது அண்ணனுங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அதோட வீட்டுல உள்ளவங்களுக்கும் கஷ்டமா இருக்குல்ல, அதனால தாண்டா சொன்னோம். ஒன்னும் பிரச்சனை இல்லடா. நாங்க வேணும்னா கிளினிக் ஒண்ணு ஏற்பாடு பண்ணி தரட்டுமா? ஆமாண்டா தன்யா, ஆதி சொல்றது கரெக்ட். நீ எதுக்குடா வீணா கஷ்டப்பட்டுக்கிட்டு? ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, உனக்கு ஒரு நல்ல கிளினிக்கா பாத்துடலாம். ஓகே? ஐயோ அது என்ன அர்ஜுனண்ணா, கிளினிக் வைக்கிறதுக்குலாம் இன்னும் நிறைய டைம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் ப்ராக்டிஸை முடிக்கிறேன். ஓகே? சரிடா தன்யா. அப்புறம் அண்ணன் இப்படி கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதடா. உண்மையிலேயே உனக்கு வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லையலடா? ஆமாடா தன்யா, எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் நீ எங்க கிட்ட சொல்லுடா. அண்ணனுங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறோம், சரியா? அண்ணனுங்க ரெண்டு பேருக்கும் என் மேல எவ்வளவு பாசம் இருக்கு. ஆனா எதையுமே உங்ககிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்கண்ணா. ஐயோ அண்ணா, உண்மையதான் சொல்றேன், அப்படிலாம் இல்ல. அப்படி ஏதாச்சும் இருந்தா உங்ககிட்ட சொல்லாமலா? சரி சரி தன்யா குட்டிக்கு நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். அர்ஜுனண்ணா, ஆதி அண்ணா, என்ன ரெண்டு பேரும் ஒரே டைம்ல வாங்கிட்டு வந்திருக்கீங்க? டேய் ஆதி, தன்யாக்காக நீ ஏதாச்சும் வாங்கிட்டு வந்திருக்கே என்ன? ஆமாடா அர்ஜுன், ஏன்டா நீ ஏதாச்சும் வாங்கிட்டு வந்திருக்கே என்ன? ஆமாண்டா, தன்யா குட்டி கொஞ்ச நாளா சோகமா இருந்த மாதிரி தெரிஞ்சது. சின்ன வயசுல தன்யா சோகமா இருந்தானா நம்ம சமாதானப்படுத்துறதுக்கு ஒன்னு வாங்கி கொடுப்போம்ல, அதை தான் வாங்கிட்டு வந்தேன். டேய் அர்ஜுன், நானும் சின்ன வயசுல அவ சோகமா இருந்தா நம்ம எதை வாங்கி கொடுத்து அவளை சமாதானப்படுத்துவோமோ அதை தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ அர்ஜுனண்ணா, ஆதி அண்ணா, போதும் போதும் போதும். முதல்ல என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு காட்டுங்க. ஹை, டைரி மில்க் சாக்லேட். ஆமா, உனக்கு பிடிச்ச அதே டைரி மில்க் சாக்லேட் தான். இந்தா. அப்பா, டைரி மில்க் சாக்லேட்டை பார்த்தோன்னே எங்க வீட்டு குட்டி இளவரசிக்கு எவ்வளவு சந்தோஷம். இதை உன் ஃபேஸ்ல பாக்கணுங்கிறதுக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஆனா அர்ஜுனும் இதே வாங்கிட்டு வருவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. டே ஆதி, நீ வாங்கிட்டு வருவேன்னு நானும் நினைக்கவே இல்லடா. தன்யா குட்டி, இப்ப ஹாப்பியா உனக்கு? என்ன ஹாப்பியாவா? எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. அதுவும் என் ரெண்டு அண்ணனுங்களும் நான் எதிர்பார்க்காத நேரத்துல வாங்கிட்டு வந்தது எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச் ஆதி அண்ணா. அப்புறம் தேங்க்யூ சோ மச் அர்ஜுன் அண்ணா. தன்யா குட்டி, நீ ஹாப்பியா இருக்கல? நீ ஹாப்பியா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும்டா. ஆமாண்டா தன்யா, நீ ஹாப்பியா மட்டும் இருந்தா அதுவே எங்களுக்கு போதும், சரியா? அதோட எந்த கஷ்டமா இருந்தாலும் அதை அண்ணனுங்க கிட்ட மறக்காம ஷேர் பண்ணுடா. எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் பாத்துக்கலாம், சரியா? சரி ஆதி அண்ணா. சரி ஓகே, அப்ப நான் ரூமுக்கு போயிட்டு சாக்லேட் சாப்பிடுறேன். ஏன் 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 இங்கே சாப்பிட வேண்டியதானே? அதானே, இங்கே சாப்பிட வேண்டியதானே? உங்க ரெண்டு பேரை பத்தி எனக்கு தெரியாதா? உனக்காக தான் தனியா குட்டி
வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லி கொடுத்துட்டு முக்கால்வாசி நீங்களே சாப்பிடுவீங்க, கொஞ்சோண்டு மட்டும் எனக்கு கொடுப்பீங்க. நீங்க எடுத்து எனக்காக தானே வாங்கிட்டு வந்தீங்க, அப்போ இதை நான் தான் ஃபுல்லா சாப்பிடுவேன். சோ நான் ரூமுக்கு போய் சாப்பிடுறேன். பாய் பாய் பாய், குட் நைட் அண்ணா. பரவாயில்ல தன்யா குட்டி, நல்லாவே வளர்ந்துட்டடா. குட் நைட்ரா. ஆமாண்டா தன்யா, எங்க தன்யா குட்டி ரொம்ப பெரிய பொண்ணா வளர்ந்துட்டா. சரிடா, நீ போய் தூங்கு போ. குட் நைட். சரிண்ணா. அப்புறம் அது என்ன பாய், அப்புறம் குட் நைட், ஹேவ் அ மித்ரானி ட்ரீம்ஸ். அப்புறம் அர்ஜுன் அண்ணா பாய், குட் நைட் அண்ட் ஹேவ் அ வைஷானி ட்ரீம்ஸ். ஹே வாலு, ஒழுங்கா இப்ப போறியா இல்ல சாக்லேட்டை புடிங்கி சாப்பிடட்டுமா? அதானே, இப்ப ஒழுங்கா போறியா இல்ல வழக்கம் போல சாக்லேட்டை புடிங்கி நாங்களே சாப்பிடட்டுமா? என்னது அஸ்கு புஸ்கு, நான் எஸ்கேப் பாய். தன்யா இன்னும் சின்ன குழந்தையா தான் எனக்கு தெரியறாடா அர்ஜுன். ஆமாண்டாதி, தன்யா இன்னும் குட்டி பொண்ணாதான்டா எனக்கும் தெரியுறா. சரிடாதி, உனக்கு ஃபீவர் பரவாயில்லையா? ஆண்டா இப்போ ஓகே. சரிடா, மீட்டிங்லாம் நல்லபடியா முடிஞ்சதுல கிளைண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க? டே ஆதி, மீட்டிங்லாம் பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சிருச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் கிளைண்ட் சைட்ல இருந்து பாசிட்டிவ் சைன் தான் வரும்னு நினைக்கிறேன்டா. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. சரிடா அர்ஜுன். சரிடா ஆதி, நானும் போய் தூங்குறேன்டா. குட் நைட்ரா. ரொம்ப டைம் ஆயிடுச்சா, நீ போய் தூங்கு போ. சரிடா அர்ஜுன், குட் நைட்ரா. ஐயோ மித்து, யோசிச்சு எனக்கு தலையே வெடிக்குதுடி. அப்படி என்ன விஷயத்தடி அர்ஜுன் என்கிட்ட சொல்ல போறாரு நாளைக்கு? ஐயோ கடவுளே. மித்து, சின்ன விஷயமாடி இருக்கும். இந்த ஹிட்லருக்கு ஃபீவர் குறைஞ்சிருக்குமா? இப்போ எப்படி இருக்கானே தெரியலையே. அதை தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இவன் காலே பண்ண மாட்டான் போல. நார்மல் டேஸ்ல சும்மா கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுவான். என்னைக்கு கால் பண்ணணுமோ அன்னைக்கு பண்ண மாட்டான். கடவுளே, இப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது அவன் நல்லா இருக்கானா இல்லையான்னு? மித்ராலி, நான் பேசுறது காதுல விழுதா? வைஷு சொல்லுடி. என்னது சொல்லா? மித்து, இவ்வளவு நேரம் அதை தானடி சொல்லிட்டு இருந்தேன். மித்து, நீ இந்த உலகத்துல இருக்கியா இல்லையா? அதான் சொன்னேடி. அர்ஜுன் எந்த விஷயத்தை பத்தி பேச போறாருன்னு சுத்தமா என்னால கெஸ்ஸே பண்ண முடியலன்னு. உனக்கு ஏதாச்சும் தோணுதா மித்து? வைஷு, இப்போ எதுக்கடி நீ தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்க? நாளைக்கு அர்ஜுன் நீயும் வெளியில போகும்போது அவர் உங்ககிட்ட சொல்ல தானே போறாரு. இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் பொறுத்துக்கோடி. நாளைக்கு கண்டிப்பா அர்ஜுன் என்ன விஷயம் சொல்ல போறாருன்னு உனக்கு தெரிஞ்சிடும். சரியா? நீ சொல்றதெல்லாம் சரிதாண்டி. கண்டிப்பா அர்ஜுன் நாளைக்கு என்ன விஷயம்னு சொல்லதான் போறாரு. ஆனாலும் என்னமோ தெரியலடி, அது என்ன விஷயமா இருக்குன்னு இப்பவே தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. பேசாம நான் அர்ஜுனுக்கே கால் பண்ணி என்ன விஷயம்னு கேட்டுறவா? அது சரி. இதுக்கு பேர் தான் ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. இங்க பாரு வைஷு, எப்படியா இருந்தாலும் நாளைக்கு அர்ஜுன் உங்ககிட்ட சொல்லதான் போறாரு. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு. ஓகேவா? ஆமா மித்து, நீ சொல்றதும் சரிதான். சரி ஓகேடி, நாளைக்கு என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாம். சரி மித்து, ஆதி சாருக்கு இப்போ ஃபீவர் எப்படி இருக்கு? ஆதி சார் கிட்ட பேசுனியா? இல்லடி, இன்னும் பேசல. என்ன மித்து சொல்ற நீ? இன்னும் ஆதி சார் கிட்ட நீ பேசி என்ன ஏதுன்னு கேட்கலையா? மித்து, நீ தானடி சொன்ன அவருக்கு ரொம்ப ஃபீவரா இருந்துச்சுன்னு. பின்ன எதுக்கு மித்து இவ்வளவு நேரம் பேசாம இருக்க நீ? இல்ல வைஷு, எப்பவுமே அவன் கால் பண்ற மாதிரி இன்னைக்கும் கால் பண்ணுவான். ஸோ அப்போ கேட்டுக்கலான்னு இருந்தேன். ஆனா அவன் இன்னும் கால் பண்ணவே இல்லடி. மித்து, என்னடி பேசுற நீ? அவருக்கு உடம்பு சரியில்லடி. நீ தானடி கால் பண்ணி கேட்கணும். அதை விட்டுட்டு அவர் எப்ப கால் பண்ணுவாரு கேட்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு மித்து, ஒழுங்கா அவருக்கு கால் பண்ணி கேளு. சரியா? நீ சொல்றது சரிதாண்டி. சரி ஓகே, அப்போ நானே கால் பண்ணி கேட்கவா? அதைத்தான் மேடம் நானும் சொல்றேன். ஒழுங்கா ஃபர்ஸ்ட் ஆதி சார் கிட்ட கால் பண்ணி என்னாச்சுன்னு கேளுங்க. சரியா? சரிடி, பேசுறேன். போதுமா? சரிடி, நீ பேசு. நான் லட்சுமி அம்மா கூப்பிட்டாங்க, என்னன்னு போய் கேட்டுட்டு வரேன். அவனுக்கு கால் பண்ணலாமா வேண்டாமா? இவ்வளோ நேரத்துக்கு அவன் கால் பண்ணாமல் எனக்கு இருக்கவே மாட்டான். இந்நேரத்துக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணியிருப்பான். இன்னைக்கு பண்ணாமல் இருக்கானா? ஒருவேளை அவனுக்கு ரொம்ப உடம்பு முடியலையோ? ஐயோ, என்ன பண்ணுறான், எப்படி இருக்கான்னு ஒன்றும் தெரியலை. என்ன பண்ணுறது? பேசாமல் கால் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நமக்கு குல்ஃபி வாங்கி கொடுக்க போய் தானே அவனுக்கு ஜுரமே வந்துச்சு. ஓகே, அப்போ நம்ம தானே கால் பண்ணி கேட்கணும். கரெக்டு. மித்து, வேற எதுக்காகவும் நீ கால் பண்ணலடி. அவனுக்கு ஃபீவர், அதுவும் ஒன்னால தான் வந்துச்சு. அதனால தான் நீ கால் பண்ணுறான். கரெக்டு. சரி ஓகே, நம்மளே கால் பண்ணி கேட்கலாம். ஐயோ, தன்யா குட்டிகிட்ட பேசிட்டு இருந்ததுல மித்து பாப்பாவுக்கு கால் பண்ணவே மறந்துட்டேனே. என்ன பண்ணலாம்? சரி ஓகே, இப்போ கால் பண்ணலாம். வேண்டாம். என் கெஸ்ஸிங் கரெக்டா இருந்தா மித்து பாப்பா கிட்ட இருந்து இப்போ எனக்கு ஃபோன் வரணும். வருதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணலாம். ஐயோ, என்ன இது ரிங் போகவே மாட்டேங்குது. ஐயோ மித்து, இது என்னடி உனக்கு வந்த சோதனை? சரி ஓகே, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம். இந்நேரம் என் கெஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா மித்து பாப்பா கிட்ட இருந்து கால் வந்திருக்கணுமே. இன்னும் வரல. ஒருவேளை தூங்கிட்டாலோ இல்லையே, அவ கால் பண்ணுவான்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தோணுது. ஆனா ஏன் இன்னும் ஃபோன் வரல? அப்பா, ரிங் போகுது. எஸ் எஸ் எஸ், மித்து பாப்பா எனக்கு கால் பண்ணிட்டா. என்னை எடுக்க மாட்டேங்கிறான். ஒருவேளை தூங்கிட்டானோ? ஐயோ, ரொம்ப நேரமா ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு. அட்டன் பண்ணேன்னா இவ கட் பண்ணாலும் பண்ணிடுவா. திமிர் பிடிச்சவ. சரி ஓகே, அட்டன் பண்ணலாம். ஹலோ. என்ன இவன் வாய்ஸ் ரொம்ப டல்லா இருக்கு. அப்போ இவனுக்கு ஃபீவர் இன்னும் சரியாகலையா? ஹலோ ஹலோ, யாரு? என்னது யாரா? என்ன இவன் எப்படி கேட்குறான்? இவன் நம்பர் தானே இது? ஐயோ, இவன் நம்பர் தான். கரெக்டாக தான் கால் பண்ணியிருக்கோம். பின்ன என்ன இவன் யாருன்னு கேட்குறான்? ஐயோ, என்னன்னு தெரியலையே. ஹலோ, நான் மித்ரா பேசுகிறேன்.
ஹலோ எந்த மித்ரா? என்னது எந்த மித்ராவா? ஏன் உனக்கு நிறைய மித்ராவை தெரியுமா? ஹலோ யார் நீங்க? ஐயோ என்ன இவன் யார் நீங்கன்னு கேக்குறான். இவன் தான் பேசுறானா? ஐயோ என்னன்னு ஒன்றும் புரியலையே. என்ன பண்றது இப்போ? போனை கட் பண்ணிட்டாலோ? ஆளையே காணோம். இல்லையே லைன்ல இருக்காளே. ஹலோ யார் நீங்கன்னு கேட்ட. யாரு? என்னது யாரா? இவன அத்தான். இதை தாண்டி நான் எதிர்பார்த்தேன். அப்பா எவ்வளவு நாள் ஆயிடுச்சு இவன் இப்படி என்னை கூப்பிட்டு. சரி ஓகே, இதுக்கு மேலேயும் மித்து பாப்பா கிட்ட இப்படி பேசணும்னா டென்ஷன் ஆயிடுவா. சொல்லுங்க மனைவி. அப்பா நல்ல வேலை இவன் தான் பேசுறான். ஆனா இவன் ஒரு மாதிரி பேசுறான். ஒருவேளை உடம்பு இன்னும் சரியாகலையோ? ஹலோ. சொல்லுங்க மனைவி, எதுக்கு இப்போ கால் பண்ணீங்க? அது வந்து அது அது சும்மா தெரியாம கால் பண்ணிட்டேன். பொய் பொய் பொய், வாய் திறந்தாவே பொய். நீ எதுக்கு கால் பண்ணனு எனக்கு தெரியாதா? இருடி இரு, உன் வாயாலேயே நீ எதுக்கு கால் பண்ணனு நான் சொல்ல வைக்கிறேன். ஜோ லைன்ல இருக்கே இல்லையா? இருக்கம் மித்துக்குட்டி. சரி ஓகே, எனக்கு ரொம்ப முடியல, நான் போனை வைக்கட்டுமா? என்னது ரொம்ப முடியலையா? ஐயோ என்னையா சொல்ற? அப்போ உனக்கு என்ன ஃபீவர் சரியாகவே இல்லையா? ஐயோ கடவுளே, இதுக்கு தான் எனக்கு சொன்னேன் ஃபுல்லா போன்னு. நீ தான் சொல்ல கேட்காம மலையில அவ்வளவு நேரம் நனைஞ்சிட்டே இருந்த. ஐயோ நான் சொல்றது அன்னைக்கே கேட்டிருந்தா எனக்கு புடம்பு ஒரு கொழுங்கா இருந்திருக்கும்ல. ஐயோ என்னையா நீ இப்படி சொல்ற? ரொம்ப முடியலையா என்ன? மேடம் மேடம் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், நான் நல்லா தான் இருக்கேன். ஃபீவர்லாம் சரியாகிட்டு. இப்போ எதுக்கு நீங்க இவ்வளவு படபடன்னு பேசுறீங்க? இப்ப நல்லா பேசுறான். அப்போ இவன் வேணும்னே என்கிட்ட ஆக்ட் பண்ணிருக்கானா? இவனை ஜோ என்ன நினைச்சிருக்கோம் மனசுல நீ? இப்போ எதுக்கு நீ என்கிட்ட ரொம்ப முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா? அது நான் உனக்கு கெஸ் பண்ணினேன், அது சரியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். என்ன கெஸ் பண்ண நீ? அது மித்து பாப்பாவுக்கு என் மேல அக்கறை இருக்கா இல்லையான்னு கெஸ் பண்ணினேன். நான் கெஸ் பண்ணின மாதிரி மித்து பாப்பாவுக்கு என் மேல அக்கறை நிறைய இருக்குன்னு தெரிஞ்சுட்டு. என்னது என்ன தெரிஞ்சது? எப்படி தெரிஞ்சது? நீ கால் பண்ணதுலே தெரிஞ்சது உனக்கு என் மேல நிறைய அக்கறை இருக்குன்னு. ஹே இங்க பாரு, நான் ஒன்றும் உனக்கு வேணும்னு எல்லாம் கால் பண்ணல. நான் சொன்ன மாதிரி தெரியாம கால் வந்துருச்சு. சரி ஓகே, தெரியாம ஃபோன் போயிடுச்சு. சரி நம்மளால தானே அவனுக்கு ஃபீவர் வந்துச்சு, அப்படியே ஒரு வார்த்தை கேட்கலான் தான் நான் பேசினேன் சரியா? மற்றபடி உங்ககிட்ட பேசணும்னா ஒன்றும் நான் ஒன்றும் கால் பண்ணல சரியா? அப்படியா? அது எப்படி கீழே விழுந்தாலும் வீசல மண்ணு ஓட்டலன்னு சொல்ற? இங்க பாருங்க மித்து பாப்பா, நீ எதுக்கு எனக்கு கால் பண்ணிருக்கன்னு எனக்கும் தெரியும், பாக்குறவங்களுக்கும் தெரியும் சரியா? அதனால நீ ஏற்கனவே குத்துன காதுல காது குத்தாது சரியா? ஐயோ மித்து இதெல்லாம் உனக்கு தேவையாடி? ஐயோ கடவுளே. ஹே இங்க பாரு, நீ நம்பினாலும் நம்பலினாலும் அதுதான் உண்மை. அப்படியா? சரி சரி நம்பிட்டேன். என்ன ஆடியன்ஸ் நம்பிட்டீங்க தானே? ஜோ என்ன இப்போ உனக்கு? என்ன? ஆமா நான் தான் கால் பண்ணேன். உனக்கு ஃபீவர் எப்படி இருக்குன்னு கேட்க தான் கால் பண்ண போதுமா? அதுக்காக நீ நினைக்கிற மாதிரி உன் மேல அக்கறைப்பட்டோ இல்லை வேற எதுக்காகலாம் நான் ஒன்றும் கால் பண்ணி கேட்கல சரியா? சரி ஓகே, நம்மளால தானே உடம்பு சரியில்லாமல் போணுச்சு, அதனால கேட்டா என்னன்னு வைஷு சொன்னா. வைஷு கால் பண்ணி கேட்க சொன்னா, அதனால நான் கால் பண்ணேன். மற்றபடி நானாலாம் ஒன்றும் கால் பண்ணல சரியா? அப்படியா? பொய் சொல்லக்கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீ என் காதலி. ஜோ என்னையா? இங்க பாரு அதுதான் உண்மை. சரி சரி ஓகே ஓகே, நீ என் மேல ஏதோ பாவப்பட்டு தான் கால் பண்ண, ஒத்துக்கிறேன் போதுமா? அப்பா ரொம்ப சந்தோஷம். சரி ஓகே, நான் போனை வைக்கிறேன். சரிங்க மனைவி, ஐ லவ் யூ. போயா லூசு. சரி ஓகே, நான் போனை வைக்கிறேன். சரிடி பாய், அப்புறம் டேக் கேர். பாய் பாய். சரிடி போன் வைக்கிறேன். ஹே ஒரு நிமிஷம் இரு. என்னடி? இல்ல அது அது வந்து உண்மையாவே உனக்கு ஃபீவர் இப்போ பரவாயில்ல தானே? நீ ஓகே தானே? ஓ ஆதி மாமா இப்போ நல்லா தான் இருக்கான். வேணும்னா நான் நேர்ல வரட்டுமா? நம்ம டெரஸ்ல மீட் பண்ணலாமா? சின்னது ஜோ பிச்சு போடுவோம் பிச்சு. சரி சரி டைம் ஆகுது, போய் தூங்கு போ. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ போய் முதல்ல தூங்கு, நான் போனை வைக்கிறேன். பாய். என் மித்து பாப்பாவை பத்தி எனக்கு தெரியாதா? நீ இப்ப கால் பண்ணி என்ன விசாரிச்சதுலயே தெரியுதுடி நீ என்ன எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு. ஆனா அதையே நீ வாயை திறந்து சொல்ல மாட்டேன்னு தான் தெரியல. சொல்லுவ எனக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பா சொல்லுவேன். அது வரைக்கும் ஆதி மாமா உனக்காக வெயிட் பண்ணுமா. ஐ லவ் யூ மித்துக்குட்டி. அப்பா இப்பதான் மைண்ட் எல்லாம் ரிலாக்ஸா இருக்கு. தேங்க் காட், நல்ல வேளை உனக்கு ஃபீவர் சரியாகிட்டு.
ஆனாலும் நான் எதுக்கு வர வர அவங்ககிட்ட ஓவர் அக்கறையாக இருக்கேன். இதெல்லாம் எதுக்காக நான் பண்ணுறேனே சுத்தமாக தெரியலையே. ஐயோ கடவுளே, எனக்கு என்ன ஆச்சுனே புரியல. என்ன இது காலையிலே எல்லாரும் கூடியிருக்காங்க, அதுவும் வாசு அண்ணன் வேற இருக்காரு. அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் தான் நினைக்கிறேன். சரி, என்னன்னு கேட்போம். என்னமா இது முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு இப்படி நீங்க அமைதியா உட்கார்ந்துருந்தா என்ன அர்த்தம்? ஆமா, என்ன விஷயம் பேசணும்னு இப்ப வர சொன்னீங்க? அப்போ நம்ம கெஸ் பண்ணினது கரெக்ட் தான், ஆனா அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்? டேய் வாசு, சொல்றேன்டா, சொல்றதுக்காக தானே வர சொல்லியிருக்கேன். அது ஒன்றும் இல்லை, எல்லாம் நம்ம ஆதி அர்ஜுன் கல்யாணத்தை பற்றி தான். இது ஆதி அர்ஜுன் கல்யாணத்தை பத்தியா? அப்படி என்ன விஷயம்? என்னது ஆதி அர்ஜுன் கல்யாணத்தை பத்தியா? அப்படி என்ன பேசணும்? ஆமா வாசு, அது ஒன்றும் இல்லை, புரட்டாசி மாதம் முடிய போகுது இல்லையா, அதனால ஆதிக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு ஐயர்கிட்ட கேட்டேன். அவர் தை மாதம் வச்சா நல்லா இருக்குங்கிற மாதிரி சொன்னார். எனக்கும் அது ஓகேவா இருந்துச்சு, ஏன்னா நம்மளும் நிறைய பேரை இன்வைட் பண்ணணும் இல்லையா. ஸோ நமக்கும் கொஞ்சம் நிறைய டைம் தேவைப்பட்ட மாதிரி இருக்கும். அதனால தை மாதம் வச்சுக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறீங்க? இது தை மாசம் கல்யாணம் வைக்கலாம்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களா? அட கடவுளே. மா, இதுல ஏன் முடிவு என்ன இருக்கு? என்னமோ எல்லா முடிவையும் என்கிட்ட கேட்டு எடுக்கிற மாதிரி என்கிட்ட கேக்குறீங்க. அதான் முடிவு பண்ணிட்டீங்களே தை மாசம்னு, பின்ன எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க? டேய் வாசு, என்னடா இது? கல்யாணம் நடக்க போறது 2 பசங்களுக்குடா, பின்ன போங்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட போய் சொல்றது? மா, இதுல நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? அதான் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா தை மாசம், பின்ன என்ன அப்பவே வச்சுக்கலாம். அதோட நீங்க சொல்ற மாதிரி நிச்சயதார்த்தம் தான் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சு. கல்யாணத்தையாச்சும் கொஞ்சம் கிராண்டா பண்ணணும்ல, அதுக்கு நிறைய பேரை இன்வைட் வேற பண்ணணும். அதனால தை மாசமே வச்சுக்கலாம். என்னது தை மாசம் கல்யாணம் வைக்க போறாங்களா? சரி, இவ்வளவு நாளா கல்யாணத்தை பத்தி எதுவும் பேசல. நல்லா ஒரு 6 மாசம் 1 வருஷம் தள்ளி போடுவாங்கன்னு பார்த்தா என்ன இது 3 மாசம் கழிச்சு கல்யாணம் பேசிட்டு இருக்காங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது? சரிப்பா வாசு, அப்ப நான் நம்ம சம்பந்தியம்மா லக்ஷ்மி கிட்டையும் பேசிட்டு சொல்றேன்ப்பா. இங்க பாரு வாசு, கல்யாணத்துக்குன்னா 3 மாசம் தான் இருக்கு. நிச்சயதார்த்தத்தை நீ சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டோம், ஆனா கல்யாணத்தை நல்லா கிராண்டா பண்ணணும். அதனால என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பார்த்து பக்குவமா பண்ணிட்டு, சரியா? அம்மா, என்னமா பேசுறீங்க? கல்யாணத்தை நல்லா கிராண்டா பண்ணணும்னு சொல்றீங்க. 3 மாசத்துக்குள்ளார எப்படிமா முடியும்? பேசாம ஒரு 6 மாசம் இல்லனா 1 வருஷம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்காமே. எதுக்கும் இப்படி அவசர அவசரமா பண்றீங்க? என்ன சாவித்ரி பேசுற நீ? 3 மாசத்துக்குள்ளார கல்யாணத்தை பண்ண முடியாதா என்ன? அதெல்லாம் தாராளமா பண்ணலாம். அதோட 3 மாசம் கழிச்சு கல்யாணத்தை பண்ணினாலும் 1 வருஷம் கழிச்சு கல்யாணத்தை பண்ணினாலும் நம்ம வீட்டு சின்ன மருமக பெரிய மருமக மித்ராவும் வைஷுவும் தான், இதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனால எப்போ கல்யாணத்தை வச்சா என்ன மீனாட்சி, நான் சொல்றது சரிதானே? ஆமா சாவித்ரி, அத்தை சொல்றது சரிதானே. என்னைக்கா இருந்தாலும் இந்த வீட்டோட மருமக மித்ராவும் வைஷுவும் தானே. அதனால கல்யாணத்தை சீக்கிரமாவே வச்சிருறது நல்லது தானே. ஐயோ இல்ல, நீ எதுக்கு இப்படி அவசர அவசரமா வைக்கணும் அப்படின்னு தான் நீ கேட்டேன். அதோட பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட இன்னும் கேட்கவே இல்லையே நீ. நம்மளா முடிவு பண்ணினா எப்படி? ஒருவேளை அவங்களுக்கு 6 மாசம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு கூட வச்சுக்கலான்னு தோணலாம் இல்லையா? அதை பத்தி நீ ஒன்றும் கவலைப்படாத சாவித்ரி, லக்ஷ்மி கிட்ட நான் பேசிக்கிறேன். என்ன அம்மா இப்படி சொல்லிட்டாங்க? முதல்ல இந்த விஷயத்த மாயா கிட்ட சொல்லணும். சரிம்மா, சரி. மீனாட்சி, தலை ரொம்ப வலிக்குதுமா, ஒரு காஃபி போட்டு ரூம்க்கு எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை, நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். ஒரு விதத்துல ஆதிக்கும் அர்ஜுனுக்கும் சீக்கிரமா கல்யாணம் நடக்க போறது நல்ல விஷயம் தான். ஏன்னா அப்பதானே தன்யா ராகுல் கல்யாணத்தை பத்தி நம்ம வீட்டுல வாயை திறக்க முடியும். அதோட ராகுலும் கொஞ்ச நாளா எல்லார்கிட்டயும் ரொம்ப நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இருக்கான். அதனால இந்த டைம்ல தன்யாவுக்கும் ராகுலுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நம்ம வாயை திறந்தா அது கரெக்டா இருக்கும். அதுக்கு கண்டிப்பா ஆதி அர்ஜுன் கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும் தான். ஆனா இந்த மாயா வேற இருக்காளே, ஆதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாளே தவிர எதுவும் பண்ண மாட்டேங்கிறான். ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லை. எப்ப பார்த்தாலும் பார்ட்டி பப்னு சுத்துறதுக்கு தான் லாய்க்கு. அது சரி, அவகிட்ட வாங்குற காசுக்காச்சும் நம்ம போய் ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லுவோம். வேற என்ன பண்றது? தேதி வச்சிருக்காங்க அப்படின்னு போய் சொல்ல வேண்டியதான். மித்து, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அப்படி என்ன முக்கியமான விஷயத்த அர்ஜுன் என்கிட்ட சொல்ல போறாருன்னு ஒரு மாதிரி மனசெல்லாம் படப்படன்னு இருக்கு மித்து. ஐஷு, ரிலாக்ஸ் டி. இப்போ எதுக்கு இவ்வளவு படப்படன்னு இருக்கா? அதான் மித்து, எனக்கும் தெரியல, மனசுலாம் ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கு. என்னன்னே தெரியல மித்து. நான் பேசாம அர்ஜுன் கிட்ட வரலன்னு சொல்லிடவா? ஐஷு, விளையாடுறியா நீ? அர்ஜுன் கிட்ட வரேன்னு சொன்னதுனால தானே அவர் உனக்காக கீழே கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவர்கிட்ட வரலன்னு சொன்னா எப்படி வைஷு? இங்க பாரு வைஷு, நீ எதுக்காக பயப்படுறா எனக்கு தெரியலடி. ஆனா நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது, சரியா? சோ நீ பத்திரமா போயிட்டு வா, ஓகே? இல்ல மித்து, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குடி. அதோட அர்ஜுன் எதை பத்தி பேச போறாருன்னு தெரியல. அவரோட ஃபேஸ் சுத்தமா சரியே இல்லடி. அதான் மித்து எனக்கு ஒரு மாதிரி பயமாவும் படபடப்பாவும் இருக்கு. ஐஷு, ரிலாக்ஸ். நான் தான் சொல்றேன்ல, நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது, சரியா? நீ ஃபர்ஸ்ட் போயிட்டு வா. அர்ஜுன் உனக்காக ரொம்ப நேரமா கீழே கார்ல வெயிட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் போயிட்டு வா. சரிடி, அப்ப நான் போயிட்டு வந்துடுறேன். ஐஷு, இப்போ எதுக்கு நீ டென்ஷனா இருக்கா? ஒருவேளை அர்ஜுன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறாரோ என்னவோ, அதை தான் அவரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லியிருப்பாரோ என்னவோ.
மித்து விளையாடுறியா நீ? ப்ரப்போஸ் பண்ண போறவரு எதுக்கடி முகத்தை அவ்வளோ சீரியஸா வச்சுக்கணும்? அவரு ஃபேஸ் ரொம்ப சீரியஸா வச்சிருக்காருடி. எனக்கு என்னமோ பெரிய குண்டா தூக்கி என் தலையில போட போறான்னு தோணுது மித்து. வைஷு, நீ எக்ஸாம் எழுதாமலே ரிசல்ட்டை பற்றி யோசிச்சுட்டு இருக்கடி. முதல்ல அர்ஜுன் கூப்பிட்டுருக்காருல, முதல்ல அவர் கூட கிளம்பி போ. அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஓகேவா? சரி மித்து, பாய்டி. என்ன இவரு ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும், காஃபி ஷாப் போலான்னு சொல்லிட்டு இப்போ பீச்சுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. என்ன விஷயம் பேச போறாருன்னு வேற தெரியலையே. இவர் என்ன இவ்வளோ சைலண்டா இருக்காரு? அர்ஜுன், அர்ஜுன். சொல்லு வைஷு. இல்ல அர்ஜுன், அது ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா வைஷு, ஆனா அது எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாம தான் முழிச்சிட்டு இருக்கேன். ஐயோ, என்ன அர்ஜுன் என்னென்னமோ சொல்றாரு? அப்படி என்ன விஷயமா இருக்கும்னு தெரியலையே. கடவுளே, மனசுலாம் பக்கு பக்குன்னு அடிக்குது. அர்ஜுன், என்ன விஷயம் அர்ஜுன்? இல்ல வைஷு, அது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதை எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தான் தெரியல. அட் த சேம் டைம் என்னால உங்ககிட்ட சொல்லாமலும் இருக்க முடியல வைஷு. அதான் இன்னைக்கு எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிடலான்னு அழைச்சிட்டு வந்தேங்க. ஓ, என்ன விஷயம் அர்ஜுன்? சொல்றேன் வைஷு. வைஷு, ஃபர்ஸ்ட் லவ் அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஏன் அர்ஜுன் திடீர்னு கேக்குறீங்க? இல்ல வைஷு, நீ சொல்லு. ஃபர்ஸ்ட் லவ் எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அர்ஜுன். சில பேர் அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ்வை லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. சில பேரால் அப்படி எடுத்துகிட்டு போயிருக்க முடியாது. ஆனால் எப்போவுமே யாராலையுமே எந்த சுச்சுவேஷன்லையும் அவங்க ஃபர்ஸ்ட் லவ்வை மறக்கவே முடியாது அர்ஜுன். ஆமா வைஷு, யூ ஆர் ரைட். நம்மளால எப்பவுமே ஃபர்ஸ்ட் லவ் மறக்கவே முடியாது. அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டதும் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் பத்தி தான். என்ன ஃபர்ஸ்ட் லவ் பத்தியா? அப்போ அவரு அனிதாவை பத்தி பேசுறதுக்காக தான் என்ன இங்க வர சொல்லியிருக்காரா? அப்போ அவர் மனசுல இன்னும் அனிதா தான் இருக்காங்களா?